மீனாட்சி அம்மா எல்லா விவரமும் சொன்னாங்க. நீங்க இந்த பேக்கை வாங்கிட்டு போறதுனால எங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் வராதுல்ல? நிச்சயமா வராது மதர். இந்தாங்க என்னுடைய விசிட்டிங் கார்டு. நீங்க எப்போ வேணாலும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ மதர். இட்ஸ் ஓகே. வரேங்க. சரி. என்னம்மா மும்தாஜ்? வாங்கப்பா. ஏலே குட்டி பையல, எப்படிடா இருக்கிற? தாத்தா வந்திருக்கிற பாரா. அவனுக்கு என்ன, அவங்க தாத்தா மாதிரி அழகா கம்பீரமா இருக்கான். வாங்க மாமா. வாங்க மாப்பிள. என்ன மாப்பிள, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலையே? இல்ல மாமா, யாரோ பிருத்திவிராஜ்னு ஒருத்தன் அவன் சாகரப்ப அவனோட உடைமைகளை பத்தி சொல்லிட்டு செத்துட்டான். சரி, அதை வாங்கி பார்த்தா அந்த கேஸ் விஷயமா ஏதாவது குழு கிடைக்குமான்னு பார்த்தேன். அதுல என்னடானா 2 மிலிட்டரி ட்ரெஸ்ஸும் ஒரு டைரியும் தான் இருந்தது. யாரோ தமிழ்மணின்னு ஒரு ஆபீசரா. யாரு யாரு? தமிழ்மணின்னு ஒரு ஆபீசரா. அவர்கிட்ட இந்த ஆள் ஒர்க் பண்ண வரான். 20 வருஷத்துக்கு முன்னால ஏதோ ஒரு மர்டர் கேஸ்ல மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரா. அது விஷயமா அந்த டைரியில ஏதேதோ எழுதி வச்சிருக்காரு. எனக்கு ஒன்றும் புரியல. மாப்பிள, அந்த டைரி நான் பார்க்கணும். பாராட்டுகின்ற வகையிலே இங்கே இந்த பொதுக்கூட்டத்தை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். அதற்காக எனது மனமார்ந்த ஆயிரம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையான ஜனநாயகத்தை உருவாக்கும் நோக்கம்தான் ஒவ்வொரு தொண்டனின் எண்ணத்திலும் மேலோங்கி இருக்க வேண்டும். பெண்கள் தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானிலும் நினைத்திருந்ததல்லவா? அத்தகைய தாய் திருநாட்டின் சுதந்திரத்திற்காக எத்துணை உயிர் தியாகங்கள், எத்தனை ரத்த துளிகளை நாம் இன்ஸ்பெக்டர், நீங்க என்ன செஞ்சாலும் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். என்ன கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போங்க. அங்க மக்கள் மத்தியிலையும் பத்திரிகைக்காரங்க மத்தியிலையும் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். கோர்ட்லயா சொல்ற? ஊர்ல இருக்கவெல்லாம் என்ன தலைவங்கிறான், வள்ளலுங்கிறான். இவன் மட்டும் என்ன சொல்ல வந்தான்? Cool down, SKT. Come on. சரி, எல்லா எதிர்கட்சிக்காரங்களோட செயல்தான் விட்டுலான்னா, சுட வந்தவன் போலீஸ் எவ்வளவு அடிச்சோம் ஒரு வார்த்தை வாய் திறந்து பேசல. அதை விட எல்லா விவரங்களையும் கோர்ட்ல பொதுமக்களுக்கு மத்தியில தான் சொல்லுவாங்கிறான். எனக்கெல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. SKT, நீ குழம்புறதுக்கு இதுல ஒண்ணுமே இல்லை. எனக்கு எல்லாமே தெளிவா தெரிஞ்சு போச்சு. SKT, இந்த படத்துல இருக்கிற ஆளு அதான் அவனை சுட வந்தானே, அவன் யாருன்னு தெரியல. அவன் தான்ப்பா சலீம். சலீம் பாய் நம்ம பிரிகேடியர் தமிழ்மணி இருந்தாரு, அவங்க வீட்டு ஆர்டர். இத்தனை நாள் காணாம போயிருந்தவன் இப்ப உன்னை சுட வந்திருக்கான்னா நீ யாருங்கிற உண்மை அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. கவலைப்படாத, அவன் கோர்ட்ல தானே உண்மையை சொல்றான்னா அந்த கோர்ட் வாசல்லையே அவனை தீர்த்துடுவோம். பிருத்திவிராஜோட டைரியை படிச்ச பிறகுதான் அவர் அந்த கொலையை செய்ய முயற்சி பண்ணியிருக்காரு.
அப்போ என்ன தேடிக்கிட்டு வந்த பிருத்திவிராஜ எஸ்கேட்டியோட ஆட்கள் கொலை பண்ணணும். அவர்கிட்ட இருந்து கிடைச்ச டைரிய படிச்சுட்டு சலீம் பாய் எஸ்கேட்டியை சுட முயற்சி பண்ணணும். இந்த 2 சம்பவத்துக்கும் தொடர்பு இருக்கு. எஸ், நாம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் சலீம் அங்கிளோட உயிருக்கே ஆபத்து. நாளை காலையில சலீம் பாய கோர்ட்டு கூட்டிட்டு போறாங்க. அங்க போறதுக்கு முன்னாடி அவர் இங்க இருப்பார். சலீமை பார்த்த உடனே இங்க எதுவும் பேச முயற்சிக்காதீங்க. அவர் தானு பாத்துங்க. நாம உள்ள போய் ஜட்ஜை பார்த்து அவர் சந்திக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்கலாம். சரி. வேன் வந்துகிட்டு இருக்குல்ல, குறுக்க ஆட்டை வரட்டிக்கிட்டு இருக்க, அறிவில்ல உனக்கு? சந்தைக்கு ஓட்டிட்டு போற சாமி, அறுப்புக்கு வயத்து பொழப்புல சரி, போயா போயா. காப்பாத்துக்காம வந்துருக்க. வர்ற வழியில சலீம் தப்பிச்சிட்டானா? சலீம் ஃபாதர் அடிக்கலாம். இவன் யாருன்னு தெரியுதா? பார்த்த உடனே சந்தேகப்பட்டேன். ஆனந்த் தானே? எஸ், பிரிகேடியர் தமிழ் மன்னோட மகன் ஆனந்த் தான். என்ன தெரியல? நான் தான்ப்பா சலீம். இவள தெரியல? உன் தங்கச்சி ரம்யா. ஆமாப்பா, நீங்க 2 பேரும் கூட பிறந்தவங்க. உங்க அப்பா பிரிகேடியர் தமிழ்மணி.
மார்னிங் மிஸ்டர் தமிழ்மணி ப்ளீஸ். பிரிகேடியர் தமிழ்மணி, இது நமக்கு வந்திருக்கிற இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட். See it. இந்த ரிப்போர்ட் படி பார்த்தா நம்ம நாட்டு பார்டர்ல நிலைமை சந்தேகப்படும்படியா தான் இருக்கு. கடந்த 2 மாசத்துல இது வரைக்கும் 4 தடவைக்கு மேல ஊடுருவல் நடந்திருக்கு. கடந்த ஒரு வாரமா நம்ம பார்டர் ஒட்டின மலைப்பகுதிகளில் எதிரிகள் ராணுவ முகாமிட ஆரம்பிச்சிருக்காங்க. We have to be alert. Okay, my boy? Keep this file and be prepared. ஹாய் தமிழ்மணி, how are you? என்ன போறே டென்ஷனா இருக்க? ஒண்ணுமில்ல, நம்ம ஜெனரல் ஒரு முக்கியமான வேலை கொடுத்துருக்கான். எந்த நேரமும் நாம அலர்ட்டா இருக்கணும். என்ன விஷயம்? நம்ம பார்டர்ஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் இம்மிடியேட்டா நீ எனக்கு போட்டோ எடுத்து. இட் இஸ் நோ ப்ராப்ளம். நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு போட்டோ ரெடியா இருக்கு. ஓகே? நான் மீசைய முறுக்குனேன், அவங்க துப்பாக்கிய தூக்குனானுங்க. டக 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 டக. எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன்டா. நல்லா இருக்குண்ணே. வாசல் வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள கூட வராம போறதா? இல்லம்மா, இன்னைக்கு இவ அம்மாவுடைய நினைவு நாள். அதனால நான் எதுவுமே சாப்பிடவில்லை. வீட்டுக்கு போயிட்டு சர்ச்சுக்கு போறேன். சாரி, இட்ஸ் ஆல் ரைட். நான் வரேன். பாய். பாய். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.